السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹ்வின் அளவில்லாத கருணையின் காரணமாக குர்ஆன் மனன வகுப்பினுடைய 24வது நாளின் வகுப்பில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இதுவரையிலும் மனனம் செய்த அனைத்து பாடங்களையும் நமது மனதிலே நிலையாக நிலைத்திருக்க மறக்காமல் அதை பாதுகாத்து கொள்ள வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இன்றைய பழைய பாடம் என்பது சூரத்துல் பக்ராவினுடைய முதல் வசனத்தில் இருந்து 115வது வசனம் வரையிலும், இன்றைய சபக் பாடம் என்பது 115வது வசனத்திலிருந்து 125வது வசனத்தின் வரையிலும், இன்றைய புதிய பாடம் என்பது 125வது வசனத்தில் இருந்து 135வது வசனம் வரையிலும் அமைந்திருக்கிறது. புதிய பாடங்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதினால் பாடங்களை கொடுக்க சிரமப்படக்கூடிய மாணவர்கள் தாங்களால் இயன்ற அளவிற்கு புதிய பாடங்களை கொடுத்தால் போதுமானது என்பதை அவ்வப்போது நாம் தெரிவிக்கின்றோம். பாடங்கள் அதிகரிப்பதை கொண்டு அச்சப்பட தேவையில்லை, பாடங்கள் அதிகரிப்பதை கொண்டு கவலைப்பட தேவையில்லை. உங்களால் உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய மனன சக்திக்கும் எவ்வளவு பார்ப்பதற்கு சக்தி பெறுவீர்களோ அதுவரையிலும் பார்த்தால் போதுமானது. அது 3 ஆயத்தாக இருந்தாலும் சரி, 5 ஆயத்துகளாக இருந்தாலும் சரி, 4 ஆயத்துகளாக இருந்தாலும் சரி. ஆனால் இப்படி பாடத்தை பார்ப்பதற்கு முன்னால் உங்களுடைய ஆசிரியர்களிடம் நீங்கள் அனுமதி கேட்டுக்கொள்ளுங்கள். 3 தளங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த 3 தளத்திலும் வெவ்வேறு ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், வெவ்வேறு மாணவர்கள் பயணிக்கிறீர்கள். உங்களுடைய ஆசிரியர்களிடத்திலே அனுமதி கேட்டுவிட்டு நீங்கள் அவ்வாறு பாடத்தை பார்த்து கொள்ளுங்கள். நேற்றைய பாடத்தில் கூட வயநாட்டு மக்களுக்காக துஆ செய்திருந்தோம். அவர்களுக்காக உதவிக்கரம் நாம் நீட்ட வேண்டும், அவர்களுக்காக எப்போதும் உதவி செய்ய நாம் தயாராக இருக்க வேண்டும், துஆ செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று சொன்னோம். நாட்கள் அதிகரிக்க அங்கே நடந்த பிரச்சனைகள், அங்கே நடந்த அந்த விபத்து, அங்கே நடந்த அந்த மழை வெள்ளம், அந்த மணல் சரிவு, இதன் மூலமாக ஏற்பட்ட ஆபத்துகளுடைய விளைவை குறித்து விவரிக்கக்கூடிய காணொளிகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மணலில் சிக்கி 2 நாட்களாக மூச்சு விடமுடாமல் தவித்து கொண்டிருந்தவர்களை எல்லாம் மீட்டெடுத்திருக்கின்றார்கள். சில குழந்தைகளையும் அதிலே மீட்டெடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். புதிதாக திருமணம் முடிந்த புது தம்பதியர்கள் நீரிலே அடித்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று மனதிற்கு வேதனை தரக்கூடிய பல செய்திகள் தொடர்ச்சியாக வருகிறது. அல்லாஹ் அதுபோன்ற ஆபத்துகளை விட்டு எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான துவாவை உங்களிடத்திலே முன்வைத்து இன்றைய புதிய பாடத்தை நாம் பார்ப்போம். இன்றைய புதிய பாடம் ஏறத்தாழ ஒரு 2 பக்கம் முழுமையாக என்ன செஞ்சிடும் வந்துடும். புதிய பாடத்தை கொஞ்சம் நிதானமான முறையில், பொறுமையான முறையில் பாருங்கள். பாடம் அதிகமாக இருக்கிறதுனால நான் டக்குன்னு பாடத்துக்கு போயிடுறேன். காணொளியும் நீண்டதாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் பாடத்திற்கு செல்வோம் பாருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل ربي زدني علما قل ربي زدني علما قل ربي زدني علما وارزقني فهما رب يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا أرحم الراحمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. بسم الله الرحمن الرحيم. 13 வரி குர்ஆனை வைத்திருப்பவர்கள் 25வது பக்கத்தில் இறுதி வசனத்தை பாருங்கள். 13 வரி குர்ஆன் இல்லாதவர்கள் 125வது வசனத்தினுடைய முடிவை பாருங்கள். 126வது வசனத்தினுடைய தொடக்கம் வயது கால என ஆரம்பிக்கும். பாருங்கள்.
وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا بَلَدًا آمِنًا وَارْزُقْ أَهْلَهُ مِنَ الثَّمَرَاتِ مَنْ آمَنَ مِنْهُمْ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ قال ومن كفر فأمتعه قليلا ثم أضطره إلى عذاب النار وبئس المصير وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ رَبَّنَا وَاجْعَلْنَا مُسْلِمَيْنِ لَكَ وَمِنْ ذُرِّيَّتِنَا أُمَّةً مُسْلِمَةً لَكَ وَأَرِنَا مَنَاسِكَنَا وَتُبْ عَلَيْنَا إِنَّكَ أَنْتَ التَّوَّابُ الرَّحِيمُ رَبَّنَا وَابْعَثْ فِيهِمْ رَسُولًا مِّنْهُمْ يَتْلُو عَلَيْهِمْ آيَاتِكَ وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَيُزَكِّيهِمْ إِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْحَكِيمُ وَمَنْ يَرْغَبُ عَنْ مِلَّةِ إِبْرَاهِيمَ إِلَّا مَنْ سَفِهَ نَفْسَهُ وَلَقَدِ اصْطَفَيْنَاهُ فِي الدُّنْيَا وَإِنَّهُ فِي الْآخِرَةِ لَمِنَ الصَّالِحِينَ وَإِذْ قَالَ لَهُ رَبُّهُ أَسْلِمْ قَالَ أَسْلَمْتُ لِرَبِّ الْعَالَمِينَ وَوَصَّى بِهَا إِبْرَاهِيمُ بَنِيهِ وَيَعْقُوبُ يَا بَنِيَّ إِنَّ اللَّهَ اصْطَفَى لَكُمُ الدِّينَ فَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ أَمْ كُنْتُمْ شُهَدَاءَ إِذْ حَضَرَ يَعْقُوبَ الْمَوْتُ إِذْ قَالَ لِبَنِيهِ مَا تَعْبُدُونَ مِنْ بَعْدِي قَالُوا نَعْبُدُ إِلَهَكَ وَإِلَهَ آبَائِكَ إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ وَإِسْحَاقَ إِلَهًا وَاحِدًا وَنَحْنُ لَهُ مُسْلِمُونَ تِلْكَ أُمَّةٌ قَدْ خَلَتْ لَهَا مَا كَسَبَتْ وَلَكُمْ مَا كَسَبْتُمْ وَلَا تُسْأَلُونَ عَمَّا كَانُوا يَعْمَلُونَ وَقَالُوا كُونُوا هُودًا أَوْ نَصَارَىٰ تَهْتَدُوا قُلْ بَلْ مِلَّةَ إِبْرَاهِيمَ حَنِيفًا وَمَا كَانَ مِنَ الْمُشْرِكِينَ அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில் நாளையோடு இன்ஷா அல்லாஹ் ஒரு ஜுஸு நிறைவு பெறும். மிகப்பெரிய ஒரு நியாமத்து. 24வது நாள் 25வது நாளுக்குள்ளே ஒரு ஜுஸு இன்ஷா அல்லாஹ் நம்ம முடிச்சிருவோம். பாருங்கள், பாடம் இது கொஞ்சம் பெரிய பாடம்தான். இருந்தாலும் முடிஞ்சவங்க முழுமையாக பார்த்து சொல்லுங்கள். முடியாதவங்க எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்த்து சொன்னால் போதுமானது. பாருங்கள்,
وإذ قال إبراهيم رب اجعل هذا بلدا آمنا وارزق أهله من الثمرات من آمن منهم بالله واليوم الآخر قال ومن كفر فأمتعه قليلا ثم أضطره إلى عذاب النار وبئس المصير وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وارنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم ومن يرغب عن ملة إبراهيم إلا من سفه نفسه ولقد اصطفيناه ولقد اصطفيناه في الدنيا وإنه في الآخرة لمن الصالحين إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين ووصى بها إبراهيم ببنيه ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون أم كنتم شهداء إذ حضر يعقوب الموت إذ قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون تلك أمة قد خلت لها ما كسبت ولكم ما كسبتم ولا تسألون عما كانوا يعملون وقالوا كونوا هودا أو نصارى تهتدوا قل بل ملة إبراهيم حنيفا وما كان من المشركين சரி பாருங்க ஒரு முறை பொறுமையாக ஓதுறேன் அடுத்த முறை கொஞ்சம் வேகமாக ஓதி காமிக்கிறேன் பார்த்துங்க وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا بَلَدًا آمِنًا وَارْزُقْ أهله من الثمرات من آمن منهم بالله واليوم الآخر قال ومن كفر فأمتعه قليلا ثم أضطره إلى عذاب النار
وبئس المصير وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم ومن يرغب عن ملة إبراهيم إلا من سفه نفسه ولقد اصطفيناه في الدنيا وإنه في الآخرة لمن الصالحين إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين ووصى بها إبراهيم ببنيه ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون أم كنتم شهداء إذ حضر يعقوب الموت إذ قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون تلك أمة قد خلت لها ما كسبتم ولا تسأل عن قد خلت لها ما كسبت ولكم ما كسبتم تلك أمة قد خلت لها ما كسبت ولكم ما كسبتم ولا تسألون عما كانوا يعملون وقالوا كونوا هودا أو نصارى تهتدوا قل بل ملة إبراهيم حنيفا وما كان من المشركين கொஞ்சம் ராகமான முறையில் ஓதி காமிக்கிறேன், கொஞ்சம் வேகமான முறையில் ஓதி காமிக்கிறேன். அதுதான் நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கு தோதுவாக இருக்கும். பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். وإذ قال إبراهيم رب اجعل هذا بلدا آمنا وارزق أهله من الثمرات من آمن منهم بالله واليوم الآخر قال ومن كفر فأمتعه قليلا ثم أضطره إلى عذاب النار وبئس المصير وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم
ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وارنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم ومن يرغب عن ملة إبراهيم إلا من سفه نفسه ولقد اصطفيناه في الدنيا وإنه في الآخرة لمن الصالحين إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين ووصى بها إبراهيم بنيه ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون أم كنتم شهداء إذ حضر يعقوب الموت إذ قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون تلك أمة قد خلت لها ما كسبتم كسبت ولكم ما كسبتم ولا تسألون عما كانوا يعملون وقالوا كونوا هودا أو نصارى تهتدوا قل بل ملة إبراهيم حنيفا وما كان من المشركين الحمد لله صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين إن شاء الله நாளைய தினத்தோடு நமது அலிஃப் லாம் மீம் ஜுஸு முடிவடைந்து சயகூல் என்கின்ற இரண்டாவது ஜுஸு தொடங்க இருக்கிறது. இந்த முயற்சி ஒரு ஜுஸு வரையிலும் பல தடைகளை தாண்டி பல சிரமங்களை தாண்டி பல்வேறு விதமான இடையூறுகளை தாண்டி இந்த ஒரு ஜுஸுவை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். ஏறத்தாழ 24 நாட்களில் நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால், அல்லாஹ்வினுடைய உதவிகரம் நமக்கு கிடைத்தால் இதுபோன்று ஒவ்வொரு மாதத்திற்குள் ஒவ்வொரு ஜுஸுக்களை முடித்து இன்ஷா அல்லாஹ் குறைந்தபட்சம் 2 அல்லது 2.5 வருடத்திற்குள்ள இந்த 30 ஜுஸுவையும் நம்ம முடிப்போம். ஒரு ஜுஸுக்கு 1 மாதம் கணக்கு வச்சா 30 மாதம், 30 மாதங்கும்போது ஏறத்தாழ 3.25 வருஷம் வருது. நீங்கள் 2.5 வருஷம் சொல்கிறீங்களே அப்படின்னு சில பேர் கேட்கலாம். பாடங்களை கொஞ்சம் அதிகப்படுத்தி சின்ன சின்ன ஜுஸுக்கள் வரும்போது, சில ஜுஸுக்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும், சில சூறாக்கள் ரொம்ப சிறுசாக இருக்கும். அப்படி வரும்போதெல்லாம் பாடம் கொஞ்சம் வேகமாக சென்றால் ஒரு 2.5 வருடங்களுக்குள்ளே இதை முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சூழல் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆன் மனன வகுப்பை வெற்றிகரமாக முடிக்க எனக்கும் உங்களுக்கும் இதில் பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. நாளை ஒரு பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.